ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 11. அதாவது ஆகாரத்துல சாத்வீகம், ராஜசம், தாமசம் 3 வகைப்படும்னு சொல்லிட்டு அது எப்படிப்பட்ட ஆகாரங்கள் சாத்வீகம், எப்படிப்பட்ட ஆகாரங்கள் ராஜசம், எப்படிப்பட்ட ஆகாரங்கள் தாமசம் என்று சொல்லி முடித்த வேளையில இப்போ யஜ்யத்திலும் 3 வகையாக இருக்கின்றன. சாத்வீக யஜ்யம் எப்படி இருக்கும், தாமச யஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா இந்த இடத்துல யஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் யஜ்யம் எல்லாம் பண்றது இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். நீங்க ஜஸ்ட் ஒரு ஆக்குபேஷன் அல்லது வேலை ஒர்க் அப்படின்னு ஈஸியா எடுத்துக்கலாம் இப்போதைக்கு, சரியா? டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா முன்னாடி காலத்துல யஜ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம், யாக குண்டத்தை வளர்த்துட்டு யஜ்யம் பண்றதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ உங்களுடைய வேலை ஆக்குபேஷன், இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு சமைக்கிறது, செய்யறது, இந்த வேலையை ஒரு யஜ்யமாக செய்வது அப்படிங்கிற ஒரு பாவனையோடு நீங்க எதை கேட்டுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிமிலர்லி அவங்கவுங்க ஆக்குபேஷனை அங்க ஒரு யஜ்யமாக நினைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இதை கேளுங்க. ஓகேவா? தன்னுடைய பிரியோத்தமன் ஒருவனை தவிர மற்ற எதன் மேலும் ஆசை மனதில் நிலை கொள்ளாதிருக்கும், சரி, நிலை கொள்வதற்கு பதிவிரதையானவள் இடம் கொடாதது போலே. அதாவது இப்ப மனசு வந்து ஸ்டில்லா இருக்கும், ஒன் பாயிண்டடா இருக்கும், போக்கஸ்டா இருக்கும், கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். எதுக்கு? எங்கேயும் செய்வதற்கு. எங்கேயும் செய்வதற்குன்னா நீங்க செய்யற செயல், சரியா? காலையில இருந்துச்சு நீங்க ஏதோ செயல் செய்யறீங்கன்னா அந்த செயல்ல போக்கஸ்டா, கான்சென்ட்ரேட்டடா, தெளிவா மனசு வந்து அதுல நிக்கணும். குறிப்பா எதுல நிக்கணும்னா உங்களுடைய ஹிதத்தை மேம்பட்டு நிக்கணும். ஹிதம் அப்படின்னு சொன்னா நமக்கு நன்மை செய்வதாக, உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுமே உங்களுக்கு அது நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப பதிவிரதையானவள் நம்ம கணவன் மட்டும்தான் அவள் மனசு நிக்க, வேற எங்கேயும் நிக்காது இல்லையா? அந்த மாதிரி உன்னுடைய நன்மையில் மட்டும் உன் மனசு நிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்லப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பதிவிரதையானவள் மனதிலே கணவன் மட்டுமே நிற்கின்றான் என்பது. அடுத்த எக்ஸாம்பிள், கங்கையானது சமுத்திரத்தில் விழுந்த பெண் அதை கடந்து அப்புறம் போகாதது போலே. கங்கை என்ன பண்ணது? சமுத்திரத்தில் விழுந்து அங்கே நின்று போயிடுது, சரியா? அந்த மாதிரி தன் ஹிதத்திலேயே நிற்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம். வேதமானது ஆத்மா வரைக்கும் வந்து சேர்ந்த பின் வாய் தரவாது நின்று போதல் போலே. வேதம் வந்து நிறைய பேசிட்டு இருக்கும், பட் ஆத்மா அப்படின்னு பேசியாச்சுன்னா அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே அப்படிங்கிற மாதிரி அது ஸ்டாப் ஆயிடுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி வேதமானது ஆத்மா வரைக்கும் வந்த பிறகு அதன் பிறகு வாய் தரமாமல் நின்று போவது போலே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். இப்பதான் கடைசியில இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வராரு. தங்களுடைய ஸ்வகிதத்தை தேடிக்கொள்வதிலேயே மனசின் நோக்கு முழுவதையும் நிறுத்தி, நம்மளுடைய ஸ்வகிதத்தை என்ன, தனக்கு நன்மையை சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா போதும், சரியா? நன்மையை தேடிக்கொள்வதிலேயே தன்னுடைய மனசு ஃபுல்லா போக்கஸ்டா இருக்கு. தனக்கு நன்மை, அப்ப எல்லாருமே செல்பிஷ் தானப்பா, எல்லாருமே தனக்கு நன்மையை தானே தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். செல்பிஷ் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் தனக்கு நன்மையை ஒண்ணு தேடிக்கல, நன்மையை தேடிக்கொள்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு ஆப்படித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். குடிகாரன் இருக்கான்னா தனக்கு நன்மையை தேடிக்கொள்கிறானா? இல்லையா? அந்த மாதிரிதான் பொதுவா வந்து அந்த சுயநலமாக இருக்கக்கூடியவர்கள் திங்க் பண்றாங்க. இங்க ஸ்வகிதம் அப்படின்னு சொல்றது தன்னுடைய ஆத்மாவை, தன் நலத்தை, உண்மையான ஒரு சுயநலம்னா கூட உண்மையான நலத்தை அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? தேடிக்கொள்வதிலேயே மனசின் நோக்கு முழுவதையும் நிறுத்தி விஷய சுகங்களை அடைய வேண்டும் என்ற அகங்காரத்தை பாராட்டாதவர்களா, இன்னும் ஈஸியா புரிகிறதுக்காக விஷய சுகத்தை அடைய வேண்டும் என்ற அகங்காரம் இல்லாதவர்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ உண்மையிலேயே உன்னுடைய ஹிதத்தை பாராட்டிட்டு நிற்கிறேன்னு அர்த்தம். எப்ப நீ விஷய சுகங்களுக்கு ஆசைப்பட்டுட்டியோ அப்போ ஈகோவுக்கு நீ தலை சாச்சிட்டேன்னு அர்த்தம். அப்போ நீ உனக்கு ஹிதமா இல்ல, உனக்கு அகிதமாக இருக்கிற அப்படின்னா உனக்கு நண்பனா இல்ல, நீ உனக்கு பகைவனாக இருக்கிறாய் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தன்னிடம் வந்து சேர்ந்த ஒரு செடியின் வேரை பிந்தள்ளி வைக்காமல் அதன் சரீரத்தில் தரித்து போகும் ஜலத்தை போலே எங்களை செய்து தீர வேண்டும் என்னும் ஒரு நிச்சயத்தில் மூழ்கி போய் கிடக்கும் மனசையும் தேகத்தையும் படைத்து மற்றதற்கும் ஆசைப்படாதவர்களாய். ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு தண்ணி வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வேரை பாத்துருச்சு அப்படின்னா அந்த வேரோடு அதை ஐக்கியப்பட்டு அதோடய மெர்ஜாயிடும், சரியா? அந்த வேர்ல அந்த தண்ணி படுறதுனாலதான் அது வளருது இல்லையா? சோ அந்த வேர்லயே அதை ஐக்கியப்பட்டு போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் செய்கின்ற விஷயத்துல அவன் ஐக்கியப்பட்டு போகின்றான். வேற எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். செய்யற வேலையில, அதாவது நம்ம பொதுவா ரஜசிக்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா ரிசல்ட் லாக் ஆயிட்டு இருப்பான். ரிசல்ட்டுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. ரிசல்ட்ல வேணா ஐக்கியப்பட்டு போவான் அப்படின்னு கூட சொல்லலாம்.
பட் இங்க வந்து செய்கின்ற வேலையிலே அவன் ஐக்கியப்பட்டு போகிறான் அப்படின்னு எங்கம்னு சொல்லியிருக்காரு. நம்ம இப்போதைக்கு வேலைன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சுதர்மத்தை அனுஷ்டித்து தீர வேண்டும் என்றே கருதி வேறு எவ்விதமான பலனுக்கும் ஆசைப்படாதவர்களாய் சத்துவகுணம் படைத்தவர்கள் சர்வாங்கங்களின் நிறைவால் அழகு படைத்து விளங்கும் எங்கங்களை செய்து முடிப்பார்கள். இது கூட நம்ம ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சுதர்மத்தைன்னு சொல்லிட்டாரு. சுதர்மம்னு வரும்போது பிராமணர்களுக்கு சுதர்மம் தான் எங்கும், சரியா? அப்ப சத்திரியனுக்கு சுதர்மம் போரிடுவது, வைஷ்யனுக்கு சுதர்மம் ட்ரேடிங், சூத்திரனுக்கு சுதர்மம் மற்றவர்களுக்கு சேவை செய்வது. அப்போ யஜ்யம்னு வரும்போது அவன் சுதர்மத்தை அவன் பண்ணினாலே அது யஜ்யம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ திங்க் ஈஸியா இருக்கும் தான் இந்த பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். சோ இந்த சுதர்மத்தை செய்து தீர வேண்டும். ஆனா பலண்ட ஆசை இல்லாம அந்த சுதர்மத்தை செய்யணும். சாத்விகம் இல்லையா? சாத்விகம்னாலே ஞானத்தின் முதிர்ச்சி அதுல இருக்கும் இல்லையா? அதனால சாத்விக யஜ்யத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஞான குவாலிட்டிஸா கொண்டு வந்து கொடுக்குறாரு. பலனை எதிர்பாராமல் ஆசைப்படாதவர்களாய் அந்த சுதர்மத்தை மட்டும் அனுசரித்து தீர வேண்டும் என்று இருப்பவர்களாய் இருப்பார்கள். தத்துவகுணம் படைத்தவர்கள் சர்வாங்கங்களின் நிறைவால் அழகு படைத்து விளங்கும் எங்கங்களை செய்து முடிப்பார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கு. எல்லா வகையிலையும் வந்து பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, சரியா? கையில் இருக்கும் கண்ணாடியை கொண்டு தன் சொரூபத்தை தான் பார்த்துக் கொள்வது போலே உள்ளங்கையில் இருக்கும் ரத்னத்தின் காந்தியை தீப பிரகாசத்தை கொண்டு தெரிந்து கொள்வது போலே. எக்ஸாம்பிள்ஸ் ஆரம்பிக்கிறாரு. இப்ப நான் வந்து நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? முன்னாடி கண்ணாடியை வச்சு பார்க்கணும். ரெண்டாவது ரத்தினத்தின் காந்தி. ரத்னம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்குன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? பிரகாசத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? காந்தியை தீப பிரகாசத்தை கொண்டு தெரிந்து கொள்வது போல சூரியன் உதித்த பின் அவன் வெளிச்சத்தை கொண்டுதான் போக வேண்டிய பாதையை தெரிந்து கொள்வது போல. நான் போக வேண்டிய பாதை அப்படிங்கிறது சூரியன் உதித்த பிறகுதான் தெரிய முடியும், சரியா? இதெல்லாமே எக்ஸாம்பிள். வேதத்தின் சித்தாந்தத்தையே பிரமாணமாக கொண்டு அதில் சொல்லி இருக்கும் வண்ணமே குண்டமும் மண்டபமும் மேடையும் மற்றும் எங்க திரவியங்கள் அனைத்தும் வேதம் தானே வந்து தேடி வைத்துக் கொண்டதோ என்று சொல்லும்படியாக ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டு. அப்போ ஒரு பக்கா ப்ரொசீஜர் இருக்கும், ஒரு பக்கா ப்ராசஸ் இருக்கும், ஒரு முறை இருக்கும். நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்ணாடி வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எங்கம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 100% வேதத்தின் முறைப்படி பண்ணுவாங்க. வேதத்துல எப்படி எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கும்? ஒரு திசை நீ போகணும் அப்படின்னா சூரியன் தான் திசை காட்டணும், அப்பதான் நீ போக முடியும். சூரியனை உதிக்கலைன்னா உன்னால போக முடியாது. அந்த மாதிரி எங்கம் பண்ணணும்னா வேதம் வழிகாட்டணும், நீ போகணும். அப்ப அந்த எங்கம் அப்படிங்கறத நான் பண்ண ஆரம்பிக்கும் போது 100% இந்த வேதத்தை 100% ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அர்த்தம், சரியா? அது சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த ஒவ்வொரு பாயிண்டையுமே வந்து இஞ்சி கூட பிசகாம ஸோ ஐ கீப் ஆன் ஃபாலோயிங் எவ்ரி பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை எக்ஸாம்பிள் அவர் கொடுத்திருந்தாரு. சாத்வீக யஜ்யம் பண்ணுகின்றவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான். பிராமணனுக்கு யஜ்யம்னு சொல்லிக்கலாம். ஆனா நமக்கு சத்திரியனுக்கு சூத்திரனுக்கு வைஷ்யனுக்கு எல்லாத்துக்குமே வேதம் சொல்லியிருக்கு. சோ என்னென்ன மாதிரியான முறைப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒவ்வொரு வேலையுமே ஒரு முறைப்படி செய்யணும்ன்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். அதை பக்காவா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. சோ வேதத்தின் சித்தாந்தத்தையே பிரமாணமாக கொண்டு அதில் சொல்லி இருக்கும் வண்ணமே குண்டமும் மண்டபமும் மேடையும் மற்றும் எங்க திரவியங்கள் அனைத்தையும் வேதம் தானே வந்து தேடிக்கொண்டு வந்ததோ என்று சொல்லும்படியாக ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டு சகல அவயங்களும் அவற்றிற்கு தகுந்த நகைகளாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதால் எல்லாமே ப்ராப்பரா என்னென்ன எங்க குண்டை எங்க இருக்கணும், யாகம் உண்டான திரவியங்கள் எங்க இருக்கணும் எல்லாம் பக்காவா செட் பண்ணி வச்சாச்சு. அழகாய் விளங்கும் சரீரத்தை போலும், அதாவது எக்ஸாம்பிள் இந்த எங்க குண்டத்துல எது எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத அழகா வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்னா சகல அவயங்களிலும் அங்கங்க நம்ம நகைகள் போடணும். மூக்குல ஒண்ணு காதுல ஒண்ணு அங்கங்க எங்கெங்க எதை போட்டா இவ்வளவு அழகா இருக்குன்றதுக்காக இந்த உடம்புல அங்கங்க அதை போட்டு அழகுபடுறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த எங்க யாக சாலையில வந்து எங்கெங்க எதை எப்படி எப்படி வச்சு அது அழகா இருக்குமோ அந்த மாதிரி அழகுபடுத்தி வைக்கிறாங்களாம் எங்கம் பண்ணும்போது அப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. சோ அவற்றிற்கு தகுந்த நகைகளால் அவயங்களுக்கு அவற்றிற்கு தகுந்த நகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதால் அழகாய் விளங்கும் சரீரத்தை போலே யஜ்ஞத்திற்கு வேண்டிய சகல சாமான்களும் அங்கங்கு அமைக்கப்பட்டு அப்படின்னு அழகா வர்ணிச்சுட்டு இருக்கும் போதே ரொம்ப வர்ணிக்கிறேனோ அப்படின்னு அவராவே சொல்லுகிறாரு. எங்க வித்தையை கைல பூஷணங்களால் அலங்கரிக்கப்பட்டு
யாகம் என்று ஒரு உருவு கொண்டு வந்து நிற்கிறாள் என்று சொல்லும்படியாக இப்படியெல்லாம் எங்க வித்தியைனா எங்கத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற நாலேஜ் இது எல்லாமே 100% பக்காவா செய்யறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னா சாங்கோ பாங்கோமாக அப்படின்னா அங்கங்கள் முக்கிய அவயங்கள், உபாயங்கள் அமுக்கியமான அவயங்கள் ஒன்றும் குறைவுபடாமல் எது எப்படி இருக்கணும் அது அப்படி எப்படி கரெக்டா வச்சு பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க சிம்பிளா. அதே சமயத்துல பெருமை ஏற்பட வேண்டும் என்ற ஆசை சம்பந்தம் அற்றதாகவும் அனுஷ்டிக்கப்படும் யாகம் இதுவும். பக்காவா யாகத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் வேதாப்படி எதாவது எங்க வைக்கணுமோ எதாவது வைக்க கூடாது எல்லாத்தையும் பக்காவா வச்சாச்சு. இப்படி எல்லாம் வச்சுட்டு நான் இந்த யாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் என்ற அகங்காரமும் அந்த பலன்ல ஒரு ஆசையோ சுத்தமா இல்லாம பண்ற எங்கதை மட்டும் பண்றதை அனுபவிச்சு பண்றது அப்படிங்கிற மாதிரி பண்ணப்படுகின்ற யாகம் யஜ்யம் சாத்வீக யஜ்யமாகும். இன்னொரு எக்ஸாம்பிள் ரிசல்ட் எதிர்பார்க்காம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அழகா துளசி செடியை எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. நம்ம துளசி செடியை ரொம்ப பவித்திரமாக அல்லது புனிதமானதாக நம்ம கருதப்படுகிறது. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுகிட்ட ஒரு பூவும் கிடையாது, ஒரு பழமும் கிடையாது, காயும் கிடையாது. வில் நாட் கெட் எனிதிங் தேர், சரியா? ஆனாலும் அதை நம்ம வந்து தெய்வீகமாக போற்றப்படுகிறது. அத நல்லா தண்ணி ஊத்தி அழகா அதை கும்பிட்டு வளர்ப்பாங்க. ஏன்னா அதுல இருந்து ஒண்ணுமே வராதுன்னாலும் நம்ம வளர்க்கறோம் இல்லையா? அந்த மாதிரி ரிசல்ட்டே எதிர்பார்க்காம இவர்கள் அந்த எங்கத்தை மட்டும் அவ்வளவு பூரணமா தெய்வீகமாக செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு துளசி செடியை எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. துளசி செடியின் என்று பழமோ பூவோ நிழலோ கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாமல் அதை உத்தம பிரகாரமாக உலகத்தார் காப்பாற்றி வருதல் போலே சுருக்கி சொல்ல பலனில் ஆசை வைக்கிறதில்லை என்ற ஒரு நிச்சயத்துடன் அனுஷ்டிக்கப்படும் யாகமே சாத்வீக யாகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்வீக யஜ்யம்னா என்ன, யாகம்னா என்னன்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இனி அடுத்தடுத்து ராஜச யஜ்யம் தாமச யஜ்யம் என்ன என்றது சொல்லுவார்.